இயக்குநர் வெற்றிமாறன் தயாரிப்பில் கவின் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு பயணமான நடிகர் கவின் லிப்ட் திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார். கடந்த ஆண்டு அவர் நடிப்பில் வெளியான டாடா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தற்போது அவர் ஸ்டார் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். பியார் பிரேம காதல் படத்தை இயக்கிய இளன் இந்த படத்தை இயக்கி வருகிறார். இதனைத் தொடர்ந்து நடன இயக்குநர் சதீஷ் இயக்கத்திலும் கவின் நடிக்கிறார். இந்நிலையில் இயக்குநர் வெற்றிமாறனின் கிராஸ்ரூட் நிறுவனத்தின் கீழ் கவின் பணியாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தை வெற்றிமாறனிடம் உதவியாளராக இருந்த விக்ரணன் அசோகன் இயக்க இருப்பதாகவும் அடுத்த மாதம் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மலையாள நடிகை ஐஸ்வர்யா அனில் அப்புக்குட்டிக்கு ஜோடியாக தமிழில் அறிமுகமாகிறார். நகைச்சுவை நடிகராக திரைப்பயணத்தை தொடங்கிய அப்புக்குட்டி அழகர்சாமி படத்திற்காக தேசிய விருது வென்று தனக்கென தனித்த அடையாளத்தை பெற்றார். இதனையடுத்து கதாநாயகனாக நடிக்கும் கதைக்கு முக்கியத்துவம் அளித்து வரும் இவர் ராஜு சந்திரா இயக்கத்தில் உருவாக்கியுள்ள பிறந்தநாள் வாழ்த்துக்கள் படத்தில் மீண்டும் நாயகனாக நடித்துள்ளார். இப்படத்தின் மூலமாக மலையாள நடிகை ஐஸ்வர்யா அனில் தமிழில் அறிமுகமாகிறார். மேலும் ஸ்ரீஜா ரவி மற்றும் ரோஜி மேத்யூ ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இதேபோன்று 2 மலையாள படங்களை இயக்கிய ராஜு சந்திரா தனது 3வது படத்தை தமிழில் இயக்குகிறார். ராமும் ராகவும் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகியிருக்கிறது. தன்ராஜ் கொரநானி இயக்கத்தில் உருவானது ராமும் ராகவும் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சமுத்திரகனி, ஹரிஷ் உத்தமன், தன்ராஜ் கொரநானி, சத்யா, மோக்ஷதா சென்குப்தா, பிருத்திவிராஜ் உட்பட பலர் நடித்திருக்கின்றனர். துர்கா பிரசாத் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த படத்திற்கு அருண் இசையமைத்திருக்கிறார். ஸ்லேட் பென்சில் ஸ்டோரேஸ் நிறுவன தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த படம் தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளில் தயாராகிறது. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் அண்மையில் வெளியாகி பெரும் கவனத்தை ஈர்த்த நிலையில் காதலர் தினத்தையொட்டி இந்த படத்தின் கிளிம்ஸ் வீடியோவும் வெளியாகியுள்ளது.